வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. மேற்காசியாவில் நிலவும் மோதல் நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் மேற்காசிய பகுதிகளில் அமைதியை மீட்டெடுப்பது குறித்து கூறினார். அப்பகுதிகளில் பதற்றத்தை தணிப்பதுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்த பிரச்சனைகளை இந்தியா எழுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்காசியாவில் நடந்து வரும் போர் 3 வாரங்களுக்கு மேலாக நீடிப்பதால் உலகம் முழுவதும் கடுமையான எரிசக்தி நெருக்கடி உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மோதலால் வர்த்தக பாதைகள் பாதிக்கப்படுவதால் இது இந்தியாவிற்கும் கவலை அளிப்பதாக உள்ளது என்றார். பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் வழக்கமான விநியோகத்தை இந்த சூழ்நிலை சீர்குலைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வசித்து வருவதாக தெரிவித்த பிரதமர், அவர்களின் உயிருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பாதுகாப்பு அளிப்பது இந்தியாவின் முக்கிய நடவடிக்கையாக உள்ளது என்றார். நாட்டில் போதுமான அளவு பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பில் உள்ளது என்றும், எரிவாயு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு வீச்சில் இயங்கி வருகிறது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடில்லியில் இன்று நடைபெற்ற மேற்காசியாவின் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையேயான விளக்க கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா, வதந்திகளை நம்பி பெட்ரோலிய பொருட்களை வாங்கி இருப்பு வைப்பதை தவிர்க்க வேண்டுமென்றும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். மேலும் எரிவாயு விநியோக மையங்களில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படவில்லை என்றும் கூறினார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் சிறப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சின்ஹா பேசுகையில், 45,000 மெட்ரிக் டன் மற்றும் 47,600 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய 2 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு அசீம் ஆர் மகாஜன் பேசும்போது, வளைகுடா மற்றும் மேற்காசிய பகுதிகளில் நிலவும் சூழ்நிலையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். மேற்காசியாவின் நிலவரம் மற்றும் அதன் உலகளாவிய பொருளாதார தாக்கங்கள் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் கலந்துரையாடியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். தோஹாவிலிருந்து இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கத்தார் ஏர்வேஸ் மூலம் 7,750 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. கத்தாருக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கத்தார் ஏர்வேஸ் இணையதளம், செயலி மற்றும் முகவர்கள் மூலம் விமான பயண டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. கத்தாரில் உள்ள கல்வி நிறுவனங்கள் செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் மாணவர்கள் அவசரகால நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இயங்கும் தொழிற்சாலைகள், கடைகள் மற்றும் இதர நிறுவனங்கள் தங்களிடம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான அடுத்த மாதம் 9ஆம் தேதி முழு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டுமென்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 135B உட்பிரிவு 1 மற்றும் 2 கீழ் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் உட்பிரிவு 1 கீழ் ஏப்ரல் 9ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்ட நபருக்கு சம்பள பிடித்தமோ அல்லது சம்பள குறைப்போ செய்யக்கூடாது என்றும், பணிபுரியும் நபர் அந்த நாளுக்கான சம்பளம் பெறாதவராக பணியமர்த்தப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக ஏதேனும் விதிமீறல் இருக்குமானால் சட்டப்பிரிவு 135B 3 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.